உங்களுக்கு குலோப் ஜாமுன், ரசமலாய் இந்த ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த ஷாஹி துக்கடாவும் ரொம்ப பிடிக்கும். சண்டே மதியானம் ஒரு நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு டெசர்ட் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்கும்? அடடா ஆனந்தம்! இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷாஹி துக்கடாவுக்கு முதல்ல ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி ட்ரையாங்கிள் போல் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சுகர் சிரப் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சுகர், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் சாஃப்ரான். நல்லா இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்கணும். அடுப்பில் பேன் வச்சு ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ, சாஃப்ரான். கலருக்காக கொஞ்சமாக நாங்கள் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துருக்கோம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ப்ரெட்டை ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியும், ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருந்ததை சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி இது போல் ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண எல்லா ப்ரெட்டும் இதே போல் நம்ம செட் பண்ணி சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாசுந்தி இந்த பால் அழகாக மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அழகாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் நட்ஸு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அழகாக இருக்கட்டும். இப்போ சூப்பர் டேஸ்டியான ஷாஹி துக்கடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.